ஹாய் ஆல், இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அத்தை எடுத்த வீடியோவுக்கு தான் நானும் என் அத்தை பொண்ணும் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தரப்போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கீரை மசியல், அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ரசம். நல்லா இருந்துச்சு ரெண்டுமே. எனக்கு பிடிக்கும் கீரை. அப்புறம் வந்துட்டு பச்சை பயிறு சுண்டல் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பட் இருந்தாலும் சாப்பிட்டேன். சொரக்காய் தொக்கு. அப்புறம் என் அத்தை பொண்ணுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு, எனக்கு காலேஜு லீவ். இப்போது அவள் மில்க் ஷேக் கேட்டிருந்தா பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ அதனால் ஹெல்த்தியாக வந்துட்டு டேட்ஸ்லாம் போட்டு எங்கள் அத்தை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு நிஜமாலே. நல்லா தான் இருந்தது கைஸ். ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, பட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் யோகா செக்ஷன் எங்கள் ஸ்கூலில் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கே அது தெரியாது. எங்கிட்ட வருவேன்னு சொன்னாங்க, ஆனால் வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணல. அதனால் யோகாவுக்கு வந்திருக்காங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோமோஸ் சாப்பிட போயிருந்தோம். எனக்கு ரொம்ப மோமோஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால் மோமோஸ் சாப்பிட போயிருந்தோம். ஆமாம், நல்லது எதுவுமே பிடிக்காது, ஹெல்தியானதெல்லாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் லேக் இருக்குது, அதனால் சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். பார்ட்டி ஃபுட்ஸோட மில்லட் அடை மாவு தான் இன்றைக்கி அத்தை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அடை. எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அந்த மிக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும். நீ சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? நான் சாப்பிடல, பட் நீ சாப்பிட்டது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு நிஜமாலே. ஓகே சரி. இந்த தாளிச்சும் கொட்டியிருக்காங்க அந்த கரண்டியில், பெரிய கரண்டி. இதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரிலாம் இருக்கான். இழுப்பு கரண்டியா? எங்கள் அத்தையோட அவங்களோட மாமியாரோட சம்திங். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்க எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. போட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் கைஸ், அவ்வளோதான். நாங்கள் இல்லைண்ணா, ஏன்னா அவள் சாப்பிடல. ஃபைன். கடுகு சீரகம் சிறிதளவு சேர்த்து. ஓ, சீரகம் இல்லை, கடுகு மட்டும். பெருங்காயம். அதுக்கப்புறம் பெருங்காயம். நல்லா தாளிச்சு கொட்டிட்டாங்க. இப்போ என்ன அக்கா மாதிரி பேசுகிறீங்க? அக்கா வந்துட்டீங்களா அந்த மாதிரி பேசுகிறீங்க? அதெல்லாம் இல்லை. அந்த மாவில் இந்த கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டியாச்சு, அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் கல் சூடு பண்ணிட்டு நாங்கள் இதை ஊற்றணும். எப்படி இருந்துச்சுன்னா என் அக்கா சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு ஊற்ற வரல, பட் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க ஊற்றும் போது நான் இல்லவே இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் படிப்பில் இருக்கிறதுனால படிச்சுட்டு இருந்தேன். இப்படி தாங்க உருட்டு நடுவில், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஊற்றுறத யாரும் கழுவி ஊற்றாதீங்க, ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ தான் வரும். இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்து பண்ணுங்கள். லைட்டாக பிந்திருச்சு, சாரி. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.